எப்பமா வருவ? கடைக்கு போகணும்னு சொன்னேன்ல, எனக்கு திங்ஸ்லாம் வாங்கணும், சீக்கிரம் வா. அச்சோ, டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ள என் பிள்ளைக்கு. நான் இப்போதாம்மா கடையே போட்டிருக்கேன். இதுக்கு மேலே தான் வியாபாரம் பண்ணணும். அந்த காசை வச்சு தான் உன்னை கடைக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்படி அவசரப்பட்டு நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சீக்கிரம் என் கூட வா. சரி வரேன், ஆனால் காசு இல்லை, பரவாயில்லையா? என்னது காசு இல்லையா? அப்புறம் போய் என்ன பண்ணுறது? சும்மா தான் திரும்பி வரணும். என்னமோ பண்ணுப்போ, நான் வீட்டுக்கு போகிறேன். எப்போ பாரு நீ இப்படி எதாம்மா பண்ணுற? எதுவுமே சொன்னதை செய்யவே மாட்டேங்கிற. சரி கோவப்படாத. நான் இந்த தடவை கண்டிப்பாக உன்னை கடையை மூடிட்டு காசோட வரேன். நம்ம கடைக்கு போவோம். உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் வாங்கி தரேன், ஓகேவா? பாப்போம். நீ முதல்ல கடையை மூடிட்டு சீக்கிரம் வந்து சேரு. எப்போ பாரு இப்படியே தான் அம்மா சொல்கிறாங்க. ஒரு தடவை கூட ஒழுங்காக சொன்னதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. கடையில் வியாபாரம் ஆனால் தானே வர முடியும் சீக்கிரம். இன்னும் ஒருத்தர் யாரும் வரலையே வாங்குறதுக்கு. அடடி சின்ன பொண்ணு, எப்படிலேருந்து கடையை போட்டா என்கிட்ட சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட இந்த அத்தைக்கிட்ட. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கொஞ்ச நாளாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? சும்மா கொஞ்ச நாளாவா? எனக்கு தெரியாதே. ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ? என்னத்த பண்ணுறது, யார்கிட்ட பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, மனசும் இல்லை. காசு தேவைப்படுது, அதை நானே கடையை போட்டுட்டேன். பிள்ளை படிக்கிறா இல்லையா, அவளுக்கு காசு தேவைப்படும் இல்லையாத்த, அதான். அப்புறம் 4 பேர்ட்டு கேட்குறத விட நம்மளே இப்படி ஏதாவது பொழப்ப பார்த்துக்கிட்டே உண்டு. ஆமாம் எல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் என்கிட்ட அந்த அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். சரி பரவாயில்ல. சரி வியாபாரம் எப்படி போகுது? எங்கத்த இன்னும் யாரும் ஒருத்தரையும் காணோம். நீங்கள் தான் முதல்ல வந்திருக்கீங்க. முதல்ல நீங்களே வாங்கிக்கிறீங்களா? ஆச்சு நானா? நான் காசு எதுவும் எடுத்துகிட்டு வரலையம்மா. என்ன பண்ணுறது? அப்படியா சொல்கிறீங்க? சரி பரவாயில்லத்த. முதல் தடவையே வந்திருக்கீங்க கடைக்கு. அது இல்லாமல் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை இன்னும். பரவாயில்லத்த, நீங்கள் ஒரு பிளேட் சிக்கனு வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? நான் அப்புறமா காசு வாங்கிக்கிறேன். அப்படியே சின்ன பொண்ணு சொல்கிற? அப்போ சரி, நீ ஏன் ஆசைப்பட்டு கொடுக்குற, அப்புறம் நான் ஏன் வேணாங்கணும். சரி கொடு ஒரு பிளேட்டை, அப்புறமா வந்து காசு வாங்கிக்கோ. நான் எங்கே ஆசைப்பட்டு கொடுக்குறேன்? ஏன்டா வந்தீங்கன்னு இருக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது, சொந்தமாச்சே. எடுத்துகிட்டு போங்க முதல்ல இங்கிருந்து. சரி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? சாப்பிட்டுட்டு மறுபடியும் நான் இன்னொரு நாளைக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க நான் வந்துடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நல்ல வேலை இந்த கமலாவை பார்க்க வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட சிக்கன் 65 கிடச்சிச்சு. பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம். நம்ம கடையை போட்ட நேரமே சரியில்லை. காசு வர மாட்டேங்குது, சிக்கன் மட்டும் காலியாகுது. வாங்க தாத்தா உட்காருங்க, சேரல ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? சொல்லுங்க தாத்தா, சிக்கன் 65 வேணுமா? வேணுமா? ஆனால் எனக்கு இல்லை, என் பேர பிள்ளைங்களுக்கு வாங்கலான்னு வந்தேன். எம்மிட்டு விலை சொல்லு. விலை என்ன விலை போய்? சிக்கன் 65 வந்து ஒரு 1/4 கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாத்தா. என்னது 60 ரூபாயா? என்ன இம்மிட்டு விலை சொல்ற? அட ஆமாங்க தாத்தா, இப்போ இருக்கிற விலை வச்சில்ல என்ன விலை கம்மியாக இருக்கு சொல்லுங்கள். வாங்குகிற எண்ணெயில் முதற்கொண்டு இஞ்சி பூண்டு முட்டை முதற்கொண்டு கறி முதற்கொண்டு எல்லாமே விலை அதிகமாக தானே இருப்போச்சு. அப்புறம் நான் எப்படி தான் தாத்தா கம்மி விலைக்கு கொடுக்குறது? நான் போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு கொடுத்து எனக்கு லாபம் வேணாமா? சரி போதும், போட்டு கொடு. ஓவரா புலம்புற நீ. என்ன தாத்தா பண்ணுறது, அப்படி தான் இருக்குது என் பொழப்பு, புலம்புற மாதிரி. நீங்கள் பார்த்து யாராவது இந்த மாதிரி வாங்கினா தான் உண்டு. நல்லா சூடாக போட்டு கொடுமா, இந்த பழசுலாம் எனக்கு வேணாம், எனக்கு சூடாக வேணும். அட பாருங்க, உங்களுக்கு தான் சூடாக ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு போட்டு தர, வெயிட் பண்ணுங்க. அட தாத்தா பார்த்து எடுத்துட்டு போங்க. ஆமாம் காய்ச்சி கொடுக்காம போகிறீங்க. அட காசு தானம்மா, என் பேரங்கிட்ட கொடுத்து விட்ற, வாங்கிக்க, சரியா? அட கடவுளே, என்னடா நம்ம பொழப்பு இப்படி போகுது? ஒருத்தர் கூட காய்ச்சி தர மாட்டேங்கிறாங்களே. என் மவ அவ்வளோதான் என்னை வறுத்து எடுத்துருவா இந்த எண்ணெயிலே போட்டு. வேற வருவானா மாட்டானா தெரியலையே. எப்ப கடை போட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வாடி மவளே, வாடி சொல்லிட்டு தான் சித்தி கடையை போடணுமா? சரி ஸ்கூல் போகாம என்ன இங்கே வந்து ஆடிட்டு இருக்க? அது வந்து எனக்கு ஸ்கூல் லீவு சித்தி, அதான் விளையாடலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் கடையை போட்டிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
சரி சரி, வீட்டில் உங்கள் அம்மா என்ன செஞ்ச சாப்பாடு? எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா இருக்கே ஒன்றுமே சமைக்கல தெரியுமா? நான் சும்மா தான் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கேன் சித்தி. ஐயோ, அப்படி சொல்கிற? சரி சரி உக்காரு, இந்த சிக்கன் சிச்சி போய் சாப்பிட்டு போ. நிஜமாவா சொல்கிறீங்க சித்தி? எனக்கு தரீங்களா? ஆனால் என்கிட்ட காசு இல்லையே. உனக்கு போய் காய்ச்சிக்கு நான் சிக்கன் கொடுத்தேன், அப்புறம் இந்த உலகம் என்ன சொல்லும்? ஒழுங்கா சாப்பிட்டு போடி. சித்தி, அப்போ என்கிட்ட நான் இங்கே உட்காந்து சாப்பிடல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போய் டிவி போட்டு சோட்டாவையும் போட்டுட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், ரொம்ப முக்கியம்ப்பா. சரி சரி, எடுத்துகிட்டு போ. பாய் சித்தி, நான் போயிட்டு வரேன். அட கடவுளே, என்ன இன்னைக்கு ஒரு வியாபாரமாக மாட்டேங்குது. வரது போகிற நம்ம சொந்தக்கார பை பிள்ளைகளாகவே வருது. இப்படியே போனால் நம்ம பொழப்பு நாரிடுமே. சொந்தக்காரங்களுக்கு காசுக்கவும் வாங்க முடியாது, கொடுக்கவும் முடியாது. என்ன பண்ணுற? இன்னும் மிச்சம் இருக்கிற அத்தை மாமா பாட்டி தாத்தா, அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பா சித்தி எல்லாரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது தெரியலையே. இன்னும் என் பாட்டி வேற இருக்குது. ஏன்டி சின்ன பொண்ணு, கொஞ்சமாச்சும் புத்தியா இருக்கா? அங்கே உன் மகன் எவ்வளோ கோமா உட்காந்து வீட்டெல்லாம் ரெண்டாக்கிட்டு இருக்கிறா. அம்மா வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, ஜீன்ஸ் வாங்கி தரேன்னு ஏதோ சொன்னியாம்மா, இன்னும் வரலையேன்னு உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறா. நீ என்னத்தையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்க? கடை சட்டுப்பட்டு போட்டியா முடிச்சுட்டு வர வேண்டியதானே? பாட்டி, அதான் பாட்டி, இன்னும் வியாபாரம் சரியாக போகல பாட்டி, அதனால தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். அவளுக்கு என்னம்மா இப்போ பிரச்சனை? நான் காசு கொண்டு வரேன், அவளை வெயிட் பண்ண சொல்லுங்க. என்னம்மா பண்ணுங்க, சொல்கிறது சொல்லிவிட்டேன், நான் வரேன். பாட்டி நீயே சாப்பிட்டு போ பாட்டி. கொஞ்சம் எனக்கு சிக்கன் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். முதல்ல போய் உன் பிள்ளைய பாரு. அட கடவுளே, என்ன இன்னைக்கு இப்படி போகுது மோசமா? நம்ம பிள்ளைய என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சமாதானப்படுத்தணுமே எப்படியாவது. அதுக்கு காசோட போனால் தான் அவளை சமாளிக்க முடியும். இனிமேல் நம்ம சொந்த ஊரில் கடையை போடவே கூடாது, போய் பக்கத்து ஊரில் போட்டுற வேண்டியதான், யாரும் தெரியாத இடத்துல. அப்போ தான் 4 காசு பார்க்க முடியும் போல். ஆண்டி, எங்கள் தாத்தா சிக்கன் 65 வாங்கிட்டு வந்ததுக்கு காசு கொடுத்துட்டு வர சொன்னார், அதனால தான் வந்தேன். பிடிங்க. அப்படியேடா மோனே, சரி சரி, கொண்டு வந்து கொடு காசை. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ அது கொண்டு வந்து காசு கொடுத்தியே. சரி சரி, பார்த்துப்போ. ஓகே ஆண்டி, சிக்கன் 65 அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. டெய்லியும் கடை போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். டெய்லியும் போடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த ஊரில் மட்டும் சத்தியமாக போட மாட்டேன். பக்கத்து ஊருக்கு வந்து வாங்கிக்க. என்னது பக்கத்து ஊருக்கா? சரி பரவாயில்ல, அங்கே கூட நான் வந்து வாங்கிக்கிறேன். பாய். எனக்கு சிக்கன் 65 கொடுங்க. எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். 1/4 கிலோ 60 ரூபாங்கம்மா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு 1/2 kg வேணும். சரிங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க காசு பிடிக்கும். அப்பாடா, எப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் காசு வந்துருச்சு. இதை வச்சு நம்ம மவளை சமாளித்து கடைக்கு கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். மீதி ஏதாவது கேட்டால் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான். போதுண்டா, இன்னைக்கு இதோட கடையை மூடுவோம். இந்த 65 கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் மாவுகிட்ட கொடுத்து சமாதானப்படுத்துவோம். நல்ல வேலை, இந்த காசாவது இன்னைக்கு கிடச்சிதே. ரொம்ப நன்றி கடவுளே.